இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். 15/7/2024 21/7/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சனி உங்கள் 2வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உங்கள் பிஸியான வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஓய்வு எடுக்கணும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடலாம். ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் சந்திரனின் 5வது வீட்டில் வியாழ பகவான் இருக்குது. இந்த வாரம் உங்கள் வசதிகள் அதிகரிக்கக்கூடும். அதை நீங்கள் நிறைவேற்ற தயாராக இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரட்டப்பட்ட பணத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டி வரும். அதனால் சில நேரங்களில் சில நிதி நெருக்கடிகள் இருக்கலாம். இந்த வாரம் குடும்பத்தில் எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடுறதை தவிர்த்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா பிறர் முன் உங்கள் இமேஜை கெடுத்துரும். அதனால் உங்களுக்கு யாரிடமாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் நீங்கள் தீர்க்க முயற்சி செய்யணும். வேலை தொடர்பான பயணங்களில் அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையில் இருந்தீங்கன்னா சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிட்டீங்கன்னா முன்பை விட இந்த வாரம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் இந்த நேரத்தில் படிப்புக்கு இடையில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். இல்லைன்னா உடல்நலக்குறைவு சிக்கலை ஏற்படுத்தும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ருத்ர பகவானை வழிபடணும். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு பரவாயில்லாமல் இருக்கும். தேவையற்ற செலவுகள் இல்லை. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் பாதித்தாலும் உடனுக்குடன் சரியாயிரும். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. திடீர் பணவரவும் ஏற்படும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை. பொறுமை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் பாதித்தாலும் உடனுக்குடன் சரியாயிரும். உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை. பொறுமையாக இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும். பிரச்சனை இல்லை. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 16 மற்றும் 19. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை சொன்னாலே போதும். மன்னாவன் உலகிற்கொரு மலையானவன், பிழையில் பொன்னானவன், முதலானவன், பொழில் சூழ் புனமங்கை. இதை சொன்னாலே போதும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான வாரம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. இதுவரை உங்களை ஆட்டிப்படைச்ச இனம் புரியாத மனசஞ்சலம் விலகும். கிட்ட சென்றாலும் எட்டி சென்ற உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. ஆடம்பர விழாக்கள், விருந்து உபசாரங்களில் கலந்துக்கிருவீங்க. தொழிலில் நிலைத்து நிற்க முடியுமா அப்படின்ற மனபயத்துடன் இருந்தீங்கன்னா திருப்புமுனையான நேரம். பொருளாதார ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்தியான காலம் என்பதனால் நிம்மதியாக இருக்கலாம். மழை போல வந்த பிரச்சனைகள் பனி போல விலகும். பாகப்பிரிவினையில் உடன்பிறப்புகள், பங்காளிகள், சித்தாப்பாவிடம் நிலவிய மனக்கசப்புகள் எல்லாம் மறைஞ்சு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக இருக்கும். வீடு கட்ட, வாகனம் வாங்க உகந்த நேரம். சுபஜாதக ரீதியான தோஷங்கள் விலகி திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் தக்க உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, எதிர்பாராத தனவரவு வரும் வாய்ப்பு இருக்குது. புத்தாடை, தங்க, வெள்ளி நகைகள் வாங்கும் யோகம் கிடைக்கும். பெரிய மாரியம்மனை வழிபடணும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், கும்பராசி அன்பர்களுக்கு வியாழ பகவான் உங்கள் சந்திரனின் 4வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல குறிப்பில் தொடங்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும்.
அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் ஜிம்மில் சேரவும் முடிவு செய்வீங்க. இந்த ராசிக்காரவங்களுக்கு நிதி ரீதியாக இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா கிரகங்களின் நிலையும் திசையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருப்பதை உணர்வீங்க. இந்த சூழ்நிலையில் சொத்து அல்லது நிலம் தொடர்பான எந்த ஒரு நீதிமன்ற வழக்கிலும் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். இந்த வாரம் வேலையில் அதிகப்படியான வேலை உங்கள் குடும்ப மகிழ்ச்சியை இழக்கக்கூடும். இருந்தாலும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புனீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிடணும். அதனால் எதையும் செய்வதன் மூலம் உங்கள் நேரத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு வழங்கணும். இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பின் நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். இது உங்கள் நிலையை மேம்படுத்தும். இந்த வாரம் உங்கள் உயர்கல்விக்கு வழக்கத்தை விட சிறப்பாகத்தான் இருக்கும். மேலும் உங்கள் உயர்கல்விக்காக நீங்கள் நீண்ட காலமாக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதில் முழுமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் இதற்காக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேணாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா உங்கள் வாயுப்புத்திரையை நமக்கான தினமும் 11 முறை ஜபிச்சாலே போதும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் திருப்திகரமாகத்தான் இருக்குது. வருமானம் செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால நல்ல செய்தி வந்து சேரும். பொறுப்புகளை நிறைவேற்றுங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது. பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பண வசதி கிடைக்கும். மனநிறைவு உண்டாகும். அலுவலகத்துக்கு போகிற பெண்மணிகள் தங்கள் பணிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்துக்கணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 16 மற்றும் 20. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இறையாய் நிலனாகி என் திசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் பிறை வாய்ந்த வெள்ளத்தருவி விழாக்கொழிநீர். இதை நீங்கள் 27 முறை சொன்னால் போதும். குதூகூலமான வாரம்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் குடும்பஸ்தான ராகுவின் தாக்கம் குறையுது. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் முற்றுப்புள்ளியாகுது. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே இணக்கமான சூழல் நிலவுது. மனக்கவலைகள் அகலுது. வீண் விரயங்கள் குறையுது. அதிக முதலீடு செய்ய வேண்டிய புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்கணும். சில்லறை வணிகர்களாக இருந்தால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கூடிய இடமாற்றம் ஏற்படுது. வேலை இல்லைன்னா புதிய வேலை கிடைக்கும். பிறருக்கு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிற எண்ணங்கள் ஈடேறும். வைத்திய செலவு குறையும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். சிலர் பார்த்திங்கன்னா உங்களோட கூட பிறந்தவங்களுக்காண்டி செலவழிக்க மற்றும் சொத்தை கூட விட்டு கொடுத்துருவீங்க. சுயவிருப்ப விவகாரத்துக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கிது. உங்களை விட எதிர்பாலினத்தவராக இருந்தால் சற்று கவனம் தேவை. பொன்பொருள் ஆபரண சேர்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும். வீடு வாகனம் வயல்வெளி தோட்டம் வாங்கையில் யோகம் உண்டாகுது. கண்ணனூர் மாரியம்மனை வழிபடணும். மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி என்பர்களுக்கு ராகு உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் இந்த வாரம் உங்கள் உடல்நலக்குறைவு காரணமாக உங்களுக்கு நம்பிக்கை குறையுது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களை நம்பணும். உங்களை நம்புறது தைரியத்தின் உண்மையான அடையாளம். இதன் அடிப்படையில் நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்து வரும் உங்கள் நோயிலிருந்து நிவாரணம் பெற முடியும். நீங்கள் அதை நன்கு புரிஞ்சுக்கிறணும். உங்கள் சந்திரன் ராசியில் 3வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் இருந்தால் இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் எந்த வகையான பெரிய முதலீட்டையும் இப்போதே செய்வதை தவிர்த்துருங்க. அந்த மாதிரி செய்ய முடியாட்டினா மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் உதவியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த பெரிய முதலீட்லையும் முதலீடு செய்ய வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்குறது கடினமாக இருப்பதை உணர்வீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பது தான் நல்லது. அவர்களுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கறது நல்லது.
இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இது உங்கள் நிலையை மேம்படுத்தும். வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கணுன்ற கனவுல இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் அவங்க ஞாபக சக்தியை அதிகரிக்க காலையில் எழுந்தவுடன் பழங்கள் அந்த மாதிரி படிக்கணும். அப்போ தான் நல்ல மனதில் நிற்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார வசதி சுமாராகத்தான் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். உறவினர்களுடன் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுக்கிறது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் போக நேரிடும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போ கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்ப்பதை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டாலும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 19 மற்றும் 21. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2 மற்றும் 7. சந்திராஷ்டம நாட்கள் 15, 16 இரவு வரை. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மனத்தால் எளிதாமறையின் ஒன்றும் அருள் பொருளே அருளே உமையே. இந்த மாதிரி 27 முறை உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி என்பவர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய திருப்பங்கள் ஏற்படும். ராசி அதிபதி குரு 9ஆம் அதிபதி செவ்வாயுடன் இணைஞ்சு சகாயஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தொழில்துறையில் போட்டி பொறாமை இடையூறு இன்னல்கள் இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் நிலை மேம்படும். பணியில் இருந்தீங்கன்னா தேவையான நேரத்தில் வேகமாக செயல்படுவதன் மூலம் உயரதிகாரிகளின் பாராட்டு பெற முடியும். பாகப்பிரிவினை சுமூகமாகும். ஜாமீன் வழக்குகள் சாதகமாகும். உறவுகளிடம் நிலவிய கௌரவ போராட்டம் விலகி ஒற்றுமை இருக்கும். சனி வக்ரம் பெறுது. 7.5 சனியால் நீங்கள் அனுபவித்த துன்பம் துயரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். 16/7/2024 அன்னைக்கு மாலை 7:51 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. மற்றவங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படணும். விலை உயர்ந்த உடைமைகளின் கவனம் தேவை. செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைச்சிக்கிறங்க. சின்ன மாரியம்மனை வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம். 15/7/2024 21/7/2024 வரை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.